வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ஒட்டுமொத்த உலகையுமே உலுக்கிய ஒரு சோகம் என்றால் விமான விபத்தில் பலியான 242 பேர் திடீரென மரணமடைந்த செய்தி ஒட்டுமொத்த உலகையுமே உலுக்கியுள்ளது. 243 பேர் பயணித்த இந்த விமானத்தில் ஒருவர் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது நாடெங்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்து வருகிறது. 242 பேருமே உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்து வருகிறது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல நடிகை இறந்து போன செய்தி ஒட்டுமொத்த சினிமா துறை மட்டுமல்லாமல் உலகமெங்கும் இருக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த பிரபல நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரும் சோகம். 12th ஃபெயில் பட நடிகர் விமான விபத்தில் பலியான விமானி. பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகர் விக்ராந்த் மாஸ்லி இவங்க 2017 வெளியான ஏ டெத் இன் தி கஞ்ச் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அதன் பின்பு வெளியான ஜின்னி வென்ஸ் ஜன்னி, ஜசின் தில்பா, லவ் ஹாஸ்டல், 12th ஃபெயில் படங்களில் நடித்து பிரபலமடைந்தார். விது சோப்ரா இயக்கத்தில் 2023 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் 12th ஃபெயில். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியான இந்த படம் விமர்சன ரீதியாக வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. விக்ராந்த் மாஸ்லி, மோதா சங்கர், ஆனந்தி வி ஜோஷி, அன்சுமான் புஷ்கர் உள்ளிட்ட பலருமே இந்த திரைப்படத்தில் நடித்து படம் மனோஜ்குமார் சர்மா IPS அதிகாரி மற்றும் அவரது மனைவி சஸ்திரா ஜோஷி ISஇன் வாழ்க்கை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். இவர் நடிப்பில் வெளியான படம் தி சபர்மதி ரிப்போர்ட்டர். 2002 ஆண்டு நிகழ்ந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த படம் பிரதமர் மோடி பாராட்டுகளை பெற்றிருந்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் எதிர்பாராத விதமாக ஏர் இந்திய விமான விபத்தில் 241 பேர் பலியாகியிருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் 12th ஃபெயில் திரைப்படத்தின் நாயகன் விக்ராந்த் மாஸ்லியின் நண்பர் விமானி கிலேவ் குந்தார். விமானியாக பணியாற்றிய அவருடைய மரணம் குறித்து விக்ராந்த் மாஸ்லி தனது இன்ஸ்டாகிராமில் அகமதாபாத்தில் நடந்த கற்பனை செய்ய முடியாத துயரமான விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுக்காக எனது இரங்கலை தெரிவித்துக்கிறேன். என் மாமா கிளிஃபோர்ட் குந்தர் தனது மகனை கிளேவ் குந்தரை இழந்தார் என்பதையும் அறிந்து இன்னும் வேதனையாக இருக்கிறது. அவர் அந்த துரிஷ்டவசமாக விமானத்தை இயக்கி அதிகாரி கடவுள் உங்களுக்கு, குடும்பத்தினருக்கும், மாமாவிற்கும், பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே பலம் அளிக்கப்பட்டு என தெரிவித்திருந்தார். இந்த கொடூரமான சம்பவத்திற்கு ஷாருக் கான், அக்ஷய்குமார், ஆலியா பட், கங்கனா ரனவத், கரீனா கபூர் மற்றும் ரன்வீர் சிங் போன்ற பல பாலிவுட் பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.